ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சண்டே சிம்பிள் லன்ச் வரலையேன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ மட்டன் மசாலாலாம் கொடுத்து ஆக்கிட்டுருக்கேன். முருங்கைக்காயும் வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் மசாலா தூள் உப்பு போட்டு ரசம் வச்சுட்டேன். சோறு வெந்துட்டுருக்கு. சோறை வடிக்கணும். அப்புறம் இந்த மட்டனை ஓப்பன் பண்ணி அது நல்லா வெந்ததுக்கப்புறம் வேக வச்ச முருங்கைக்காயை சேர்ப்பேன். ஏன்னா நான் ரெண்டையும் தனியாக வெந்து தான் சேர்ப்பேன். ரசம் கொதி வந்துடுச்சு. ஸோ மூடிடலாம். முருங்கைக்காய் சேர்த்தாச்சு. நம்ம தேங்காய் விடணும். எங்கள் ஊர் மசாலா போட்டு ஆக்குன மட்டன் முருங்கைக்காய் சால்னா அவ்வளோ மணமாக இருக்கும். முருங்கைக்காய் போட்டு மட்டன் வச்சா தேங்காய் முந்திரி அரைச்சி விட்டு தேவைக்கு தண்ணி சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பு அணைக்க வேண்டியது தான். நான் கோவக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். கோவக்காய் ஃப்ரையும் பண்ண போகிறேன். மட்டன் சால்னா நல்லா கொதி வந்துடுச்சு. நல்ல மணமாக இருக்கும் வெறும் ரைஸில் விட்டு சாப்பிடும்போது. கோவக்காய் இந்த தடவை தேங்காய் போடாமல் எல்லா மசாலா தூளும் போட்டு நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அப்படி தான் எடுத்தேன். அப்புறம் பாலக்கீரை 2 கட்டு இருந்துச்சு. சீரகம், உளுத்தப்பருப்பு, வத்தல், வெங்காயம், பூண்டெல்லாம் போட்டு தாளித்து இங்கே பாசிப்பருப்பும் தக்காளியும் போட்டு வெந்து வச்சுருக்கேன் மசாலாத்தூள் போட்டு. இப்போ வெந்த கீரையில் இந்த பருப்பை கொட்டிடலாம். தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் நான் கீரைக்கு தேங்காய் போட போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல பருப்பு கீரை எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்ததோடனே பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்துருங்க. ரெண்டையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா பரிமாறியாச்சு. மட்டன் முருங்கைக்காய் சால்னா, கோவக்காய் ஃப்ரை, அப்புறம் கீரை கூட்டு, ரசம், அப்பளம், மோருன்னு சூப்பரான சண்டே சிம்பிள் லன்ச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.